அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ரூபாய் 173க்கு வாங்கி ரூபாய் 43 கோடிக்கு விற்று கோடீஸ்வரர் ஆனவர். நம் வீட்டில் பழையது இருந்தால் தூக்கி எறிவோம், ஆனால் பழைய பொருளை விற்று அமெரிக்காவை சேர்ந்த குயரோ என்ற நபர் கோடீஸ்வரராகியுள்ளார். கடந்த 2010 பழைய புகைப்படம் ஒன்றை அவர் ரூபாய் 173க்கு வாங்கியுள்ளார். அந்த புகைப்படத்தில் இருப்பவர் 1800களில் அந்த நாட்டில் ஃபேமஸாக இருந்த கேங்ஸ்டர் பில்லி தி கிட் என்பது தெரிய வந்துள்ளது. உடனே அதை ஏலத்தில் விட்டு குயரோ 5 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு, அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் 43 கோடிக்கு சம்பாதித்துள்ளார் அவர். பாஜக ஆதரவாளர்களுக்கு ஷாக் கொடுத்த கங்கனா. ஒரு கட்சியை சார்ந்தவர் படம் எடுக்கிறார் என்றால் தன் கட்சி சார்ந்த விஷயங்களையே அவர் சொல்வார் என்பதை கங்கனா ரணாவத் உடைத்துள்ளார். மறைந்த பிரதமர் இந்திரா காந்தியின் வாழ்க்கையை தழுவி கங்கனா இயக்கி நடித்துள்ள எமர்ஜென்சி திரைப்படம் அவரை வலிமையான பிரதமராக காட்டியுள்ளது. இது பாஜக ஆதரவாளர்களை ஏமாற்றி இருக்கும். படம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் முதலில் விமர்சித்த காங்கிரஸ் தற்போது வரவேற்றுள்ளது. தமிழகத்தில் இத்தனை கோட்டீஸ்வரர்களா? தமிழகத்தில் 6288 பேர் ரூபாய் 1 கோடிக்கும் அதிகமான வருமானம் ஈட்டுவதாக தெரிய வந்துள்ளது. வருமான வரி தாக்கல் செய்த தரவுகளின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் மகாராஷ்டிரா 1,24,800 பேர் முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசத்தில் 24,050 பேரும், மத்திய பிரதேசத்தில் 8,666 பேரும் ரூபாய் 1 கோடிக்கும் அதிகமான வருமானம் ஈட்டுகின்றனர். தென் மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. ரியல் எஸ்டேட்டிலும் பாட்ஷா அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன் மேற்கு மும்பையில் உள்ள தனது அபார்ட்மெண்ட்டை 2.5 மடங்கு லாபத்தில் விற்பனை செய்துள்ளார். 2021 ரூபாய் 31 கோடிக்கு வாங்கிய இந்த ஆடம்பர டூப்ளெக்ஸ் அபார்ட்மெண்ட் தற்போது ரூபாய் 83 கோடிக்கு விற்பனையாகியுள்ளது. இந்த வீட்டை நவம்பர் மாதம் 2021 நடிகை கிருத்தி சுனோனுக்கு மாதம் ரூபாய் 10 லட்சத்துக்கு வாடகைக்கு விட்டிருந்தார் அமிதாப் பச்சன். அதை 2024 ஒரே நேரத்தில் 10 அபார்ட்மெண்ட்டை அவர் வாங்கினார். வாடகையே ரூபாய் 10 லட்சமாம்.